சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியாவாக பார்க்கணுமே கண்டி அதையே ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு அது வாழ்க்கை அல்ல. விஜயும் சரி சிவகார்த்திகேயனும் சரி மக்களை மகிழ்விப்பதற்காக சில படங்களை நடிக்கிறார்கள். படத்தை படமாக பார்த்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது அரசியலாக கொண்டு வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இது 100% ஒரு பொலிட்டிக்கல் மூவியாவை தான் எடுத்திருக்காங்க. அது நல்லா தெரியுது. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுனால அப்படியே அந்த மக்களினுடைய மனதில் அதை போய் பதியும் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக தான் இது வச்சுருக்காங்க. அரசியலில் அவர் இருக்கின்றார் என்பதற்காக இந்த படத்தை அரசியலாக்க வேண்டாம். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். ஜனவரி 26 பிறந்துச்சு, நியூ இயர் பிறந்துச்சு, பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய 2 படங்கள், பரபரப்பாக மக்கள் பேசுகின்ற 2 படத்தினுடைய ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. முதல் படம் ஜனநாயகன், 2வது படம் பராசக்தி. ஜனநாயகன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தளபதி விஜய் நடித்த படம். அவர் கடைசியாக இந்த படம் தான் நடிக்க போகிறேன், அதுக்கப்புறமா அரசியலுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பராசக்தி, சிவகார்த்திகேயனுடைய படம். இந்த 2 படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே பராசக்தியினுடைய படம் ட்ரைலர் 2,50,00,000 வியூஸ் இது வரைக்கும் போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு 5 ஹவரில் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக ஜனநாயகனும் போகுது, ட்ரைலர் நல்லா போகுது, சீசன் நல்லா போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் பார்த்தோம், ட்ரைலர் நல்லா தான் இருக்குது. ஒரு சோஷியல் மீடியாவில் இந்த 2 படத்தையும் ஒரே நேரத்தில் விடுறதுனால கிளாஷ் வரும். தேட்டர் கிடைக்கல, தேட்டர் கிடைக்காது, வேணும்னே பண்ணுறாங்க, 2 பேருமே ஒரு பாலிடிக்ஸாக இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருந்தது. ஆனால் சிவகார்த்திகேயன்கிட்டே ஒரு பேட்டியில் கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அப்போ இவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, நாங்கள் தீபாவளிக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா பொங்கலுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இந்த பராசக்தி படத்தை பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுறோம். ஆனால் தீபாவளிக்கு வர வேண்டிய ஜனநாயகன் அவங்க போஸ்ட்பான் பண்ணி பொங்கலுக்கு கொண்டு வர்றதுனால 2 படமும் ஒன்றா வருது. எங்களுக்குள்ள எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லை, விஜய்க்கும் எனக்கும் எந்த கிளாஷும் இல்லை அப்படின்னு சிவகார்த்திகேயன் பதிவு பண்ணியிருக்கார். சரி, இப்போ ட்ரைலருக்கு வருவோம். ட்ரைலரில் பராசக்தி அந்த படம் எப்போ நடக்குதுன்னு எடுத்திருக்காங்கனாக்கா 1964 ஒரு மொழியை எதிர்த்து போராடும் ஒரு இளைஞனாக சிவகார்த்திகேயன் வரார். இதுதான் அந்த படம். நான் ட்ரெய்லர் பார்த்துருந்தாலும் நமக்கு கதை தெரியும் அப்படின்னாலும் அதை ஃபுல்லாக நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு படம் பார்க்கின்ற அந்த மூடு போயிடும். அந்த மொழி பிரச்சனையை கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துக்கு 1964க்கு நம்மளை அப்படியே கொண்டு போகிறாங்க. நல்லா இருக்கு படம். ட்ரெய்லர் நல்லா வந்திருக்கு, சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இதில் எங்கே கிளாஷ் வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஒன்லி தி டேட். ஜனநாயகனுடைய படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகின்றது, பராசக்தி படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதனால் தேட்டருங்க கிடைக்காது. 2 பெரிய படம் முட்டிக்கும் போது தேட்டருங்க கிடைக்காது. அதனால் வால்யூம் ஆஃப் தி கலெக்ஷன் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3 நாள் ஓடிச்சின்னு வைங்க, அதனுடைய தேட்டர் கலெக்ஷனும் 2 படம் ரிலீஸ் ஆகி 2 படம் நிறைய தேட்டரில் ஓடும்போது 50-50 கம்மியாயிடும். அதனால் எய்தர் பராசக்தியோ இல்லை ஜனநாயகனுடைய படத்தினுடைய கலெக்ஷன் குறையும் அப்படின்றது தான் இப்போ எல்லாருமே சொல்லி கொண்டு இருக்கின்ற ஒரு கூற்றாக இருக்கின்றது. பட் ஆனால் ஒரு சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியாவாக பார்க்கணுமே கண்டி அதையே ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு அது வாழ்க்கை அல்ல. அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க விஜயும் சரி சிவகார்த்திகேயனும் சரி மக்களை மகிழ்விப்பதற்காக சில படங்களை நடிக்கிறார்கள். படத்தை படமாக பார்த்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது அரசியலாக கொண்டு வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. சரி, இப்போ பராசக்தியை பற்றி பேசணும், ஜனநாயகனை பற்றி பேச வருவோம். ஜனநாயகன் என்பது விஜய்னுடைய கடைசி படம். இதுக்கப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன், அரசியலில் தான் முழுசாக இறங்க போகிறேன்னு சொல்லி கொண்டு வர்றதுனால அதில் அரசியலின் தாக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் படத்தில் தளபதியோடைய பேர், அதாவது விஜயுடைய பேர்
தளபதி வெற்றி கொண்டான். அதாவது அது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் எடுத்து பாருங்கள், TVK அவருடைய கட்சியினுடைய இனிஷியலாக இருக்கிறத வரா மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்னு 2 பார்ட் போகிறது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு தெலுங்கு படம், பாலகிருஷ்ணா அவர்கள் நடித்த ஒரு தெலுங்கு படம் பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு படத்தினுடைய ஒரு ரீமேக் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஆமாம் இந்த ரீமேக் மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, ஒரு கருத்து, ஒரு பெண் குழந்தைய ஒரு புலி மாதிரி வளர்க்க வேண்டும். ஒரு பெண் குழந்தை என்பது ஒரு புலிக்கு எவ்வளவு சக்தி இருக்குமோ, எவ்வளவு பலம் இருக்குமோ, எவ்வளவு தைரியம் இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தையை வளர்க்க வேண்டும் அப்படின்றது சொல்கிறது தான் இந்த கதை ஃபர்ஸ்ட் ஆஃப். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கதைகளை சில மாற்றி அந்த தெலுங்கு படத்தில் இருந்த அந்த பகவந்த் கேசரியை இவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இவங்களுக்கு அந்த ஜனநாயகன் வந்து கொண்டு வராங்க. அந்த ஜனநாயகன்ற இது வந்து பாருங்கள், அந்த ட்ரெய்லர்லேயே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த விஜயினுடைய படத்தை போட்டு அதில் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நல்லா அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது யாருடைய ஸ்லோகன் அப்படின்னு பார்த்தாக்கா, அன்புமணி ராமதாஸுடைய ஸ்லோகன். அது அவர் தான் மாற்றம் முன்னேற்றம் என்பதை கொண்டு வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பேனராக கொண்டு வந்தார். அதை இதில் இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வரவேற்கத்தக்கது தான். நம்ம அந்த அரசியலாக பார்க்கணும், சினிமாவை பார்க்கணும். இதில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றம் முன்னேற்றம் என்பது கொண்டு நிலைநிறுத்தி TVK தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற அந்த நேமில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இது 100% ஒரு பொலிட்டிக்கல் மூவியாவை தான் எடுத்திருக்காங்க. அது நல்லா தெரியுது. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுனால அப்படியே அந்த மக்களினுடைய மனதில் அதை போய் பதியும் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக தான் இது வச்சுருக்காங்க. இப்போது 2 படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுதுனால முதல் மாதிரிலாம் இப்போ படங்கள் ஓடுறது கிடையாது. 10 நாள் 15 நாள் ஓடினாலே பெரிய விஷயம். அந்த 3 நாள் தேட்டரில் போட்டு 3 நாள் ஓடுற கலெக்ஷன் தான் அந்த படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றது. இப்போ 2 படமே ஒன்றா வருகின்றதுனால அந்த கலெக்ஷன் வந்து பாதியாக குறையும். இந்த டீசர் பொறுத்த வரைக்கும், இந்த ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் கூலின்ற படத்தை விட இது அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கூலின்றது ரஜினி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் வேர்ல்டில் ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டி. அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆன ட்ரைலர், அதாவது சீசரை விட இந்த பராசக்தியும் இந்த ஜனநாயகனும் அதை பீட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எனிவே, அப்போ இருந்த ஜென்ரேஷன் வேறு, இப்போ இருக்கின்ற ஜென்ரேஷன் வேறு, ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்கின்றது. ஜெனக்ஸ் தான் இதை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா போட்டோம், சீசர் போட்டோம், 2 படமுமே நல்லா ஓடட்டும். அதில் எந்த நமக்கு செகண்ட் தாட்டும் கிடையாது. இதில் என்னன்னாக்கா, ஜனங்க வந்து 2த்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது படத்தை படமாக பாருங்கள், அரசியலை அரசியலாக பாருங்கள். இது விஜய் நடித்தார்ன்றதுக்காக இந்த படத்தை அரசியலாக்க வேண்டாம். அரசியலில் அவர் இருக்கின்றார் என்பதற்காக இந்த படத்தை அரசியலாக்க வேண்டாம். படத்தை அரசியலாக்க வேண்டாம், அரசியலை படமாக்க வேண்டாம். அவர் அரசியலுக்கு போகணும்னா அந்த அரசியலோடு இந்த படத்தை லிங்க் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கிறது. அதாவது அவங்க மேல் லெவலில் இருக்கின்றத படம் எடுக்கிறவங்க, நடிக்கிறவங்க, அவங்க எலெக்ஷன் நிற்க போகிறாரு, அதெல்லாம் இருக்கின்றனால கீழே இருக்கின்ற தொண்டர்கள் தான் அதை பார்த்து அடிச்சுக்க போகிறாங்க, இது பண்ண போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால் நம்ம சொல்ல வர கருத்து என்னன்னாக்கா, படத்தை படமாக பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி அரசியலில் நமக்கு யார் பிடிக்குதோ அந்த தலைவருக்கு நம்ம ஓட்டு போடுவோம், அவருக்கு தேர்ந்தெடுப்போம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் 2த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இதையும் பார்க்காம அதையும் பார்க்காம நம்ம ஒரு நடுநிலை இல்லாமல் இருந்தோம் என்றால் நம்மளுடைய மனநிலையம் கெடும். நாட்டினுடைய அந்த எலெக்ஷன் டைமில் ரிலீஸ் ஆகின்ற படத்தினால பல கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். இதை ஈஸியாக அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம படத்தை படமாக பார்ப்போம், அரசியலை அரசியலாக பார்ப்போம் என்று கூறி இந்த காணொலி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.